Hello my dear family, I am back with Wake Up Your Vocab. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல என்ன பார்க்க போறோம் அப்படினா நியூ அண்ட் ட்ரெண்டியான ஒரு 5 vocabularies நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். If you are ready, let's get started. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Hey, today I have a special announcement for you. So try to watch the video till the end. Okay? இப்போ நம்ம லெசன் போகிறதுக்கு முன்னாடி as usual நம்ம லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் குவிஸில் நான் உங்களுக்கு பிரசித்தி பெற்ற அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பிரசித்தி பெற்ற அப்படின்னா புகழ் வாய்ந்த பிரசித்தி பெற்ற. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து சொல்லுவோம். ஃபேமஸ் பாப்புலர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது தவிர்த்து வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா renowned அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். renowned. ஸோ renowned மீன்ஸ் பிரசித்தி பெற்ற பிரபலமான. ஸோ அப்படின்றதான் இதோடைய மீனிங் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ராஜபாளையம் இஸ் renowned ஃபார் டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சேலம் இஸ் renowned ஃபார் மேங்கோஸ். ஸோ அந்த மாதிரி இதே மாதிரி எமினன்ட் டெம்பிள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா எமினன்ட் டெம்பிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். வெல் நோன் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேர்ட்ஸ் யூ கேன் யூஸ். இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் vocabulary என்ன அப்படின்னா இந்த ஸ்பெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பெக்டக்கிள்ஸில் இருக்கிற இந்த டைனி லிட்டில் பேட்ஸ் தட் லெட் யோர் கிளாஸஸ் ரெஸ்ட் ஆன் யுவர் நோஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோஸ் பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குட்டியாக இருக்கிற இந்த லிட்டில் பேட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோஸ் பேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. நம்பர் 2 in our list is இந்த பனானா இருக்கு இல்லையா, இந்த பனானாவில் இருக்கிற இந்த ஃபைபர் மாதிரி இருக்கிற இந்த இது வந்து என்ன சொல்லுவோம், ஒரு ஸ்ட்ரிஞ்சி பிட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில் அப்படின்னா ஃப்ளோயம் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், தே டூ ஹாவ் நேம் ஃப்ளோயம் பண்டில்ஸ். ஹியர் யூ கேன் கால் தெம் ஃப்ளோயம் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த ப்ரனன்சியேஷன் இஸ் ஃப்ளோயம் bundles. The spelling is PHLOEM, phloem. Okay. Number 3 in our list is இந்த பென்சில் எல்லாம் இருக்கும் இல்லையா, முன்னாடி வந்து 90s கிட்ஸோடைய பென்சில், நட்ராஜ் பென்சில் இருக்கு இல்லையா, அந்த பென்சிலில் லாஸ்ட்டில் ஒரு மெட்டல் கனெக்ட் ஆகிருக்கும், ரப்பர் எரேசரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த மெட்டல் திங்கி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் ஃபெரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெரூல். சாரி, நானும் வந்து பென்சில் அதே மாதிரியான பென்சில் வந்து நான் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் நான் வந்து கேட்டேன், அந்த பென்சில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சேட். ஸோ பிக்கில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த ஃபெரூல் அப்படின்றது இட் இஸ் பென்சிலில் இருக்கிற அந்த மெட்டலில் மட்டும் நம்ம வந்து ஃபெரூல் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அம்ப்ரலாவில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெட்டல் ரிங் அல்லது நாபு மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு போலில் ஒரு ஸ்டிக் இதிலெல்லாம் இருக்கிற அந்த மெட்டல் ரிங் ஆர் நாப் இருக்கு இல்லையா, இதை தான் இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபெரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நம்பர் 4 in our list is the small round knob on your watch you see is called க்ரோன் அப்படின்னு சொல்லுவோம். க்ரோன்னா ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், கிரீடம் மகுடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு க்ரோன் சொல்லுவோம். நம்ம இந்த வாட்சில் நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ரவுண்ட் நாப் இருக்கு இல்லையா, இமேஜில் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ அதை வந்து இங்கிலீஷில் க்ரோன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ஆக்லெட்ஸ் அப்படின்றது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஷூ லேஸில் இருக்கிற இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் திங் இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரனன்சியேஷன் இஸ் நாட் ஏக்லெட்ஸ் கிடையாது, ஆக்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ த பிளாஸ்டிக் திங் அட் த எட்ஜ் ஆஃப் த ஷூ லேசஸ் ஆர் கால்ட் ஆக்லெட்ஸ். ஓகே. நவ் இட்ஸ் டைம் ஃபார் யுவர் குவிஸ். இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம தலையில் வந்து சுழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப நாட்டியான கிட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து இவனுக்கு ரெட்டை சுழி இருக்கும் போல இருக்குது, அவ்வளோ சேட்டை பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெட்டை சுழி அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே. நவ் இட்ஸ் டைம் ஃபார் த அனௌன்ஸ்மெண்ட். இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா yes, we are going to start a new channel for entertainment.
என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க, என்னுடைய அவுட்ஃபிட் பற்றி நிறைய காமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஃபார் த லாஸ்ட் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஐ வாஸ் பிஸி வித் கிளாஸு ஆஃபீஸு வீடு, கிளாஸு ஆஃபீஸு வீடு. ஸோ இந்த மாதிரியே என்னோடய லைஃப் ஸ்டைல் போயிடுச்சு. நிறைய எனக்கு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வந்திருந்தது. எஸ்பெஷலாக கிளாத்திங், அதுக்கு ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பிராண்டில் இருந்தெல்லாம் எனக்கு பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஐ டென்ட் அக்செப்ட் டு டூ தேட் பிகாஸ் இது கம்ப்ளீட்லி ஒரு எஜுகேஷ்னல் சேனல் அப்படின்றதுனால நான் அது எல்லாமே நான் பண்ணலை. அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு பிராண்டோட கேலண்டர் ஷூட் கூட எனக்கு வந்திருந்தது. ஸோ இது எல்லாமே நான் அந்த டைமிங்கில் நான் பண்ணலை. பிகாஸ் இது எஜுகேஷ்னல் சேனல் அப்படின்றதுனால இது அப்படியே பியூராக அப்படியே போகட்டும் அப்படின்றதுனால. ஸோ ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க்கஹாலிக். இந்த பேண்டமிக்கில் என்னாச்சு அப்படின்னா ரொம்ப ஆன்லைன் கிளாஸஸாக எடுத்து ஐ வாஸ் சிக் ஆஃப் டேக்கிங் ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ அதனால் ஜஸ்ட் கொஞ்சம் ஒர்க்கு ப்ளஸ் கொஞ்சம் ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு டைம் அலாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த சேனலோட நம்மளோட நியூ சேனலோட நேம் என்ன அப்படின்னு யாராவது கெஸ் பண்ணீங்களா? எஸ், கைசன் இங்கிலீஷ் எப்படி ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட். கைசன் அப்படின்னா இதனுடைய மீனிங் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், தொடர் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட் என்ன அப்படின்னா ரீசெண்டாக இகிகாய் அப்படின்றது. ஸோ இந்த இகிகாய் அப்படின்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஃபேமஸ் புக்கும் கூட. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஃபைண்டிங் ஹாப்பினஸ் ஃபார் யுவர் லைஃப் அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஜாப்பனில் ஒகினாவா அப்படின்ற ஒரு மாகாணத்தில் இருக்கிற மக்கள் மோர் தென் 25%, 25% மக்கள் சென்டினரியன்ஸ் இருக்கிறாங்க. அதாவது 100 வயசை கடந்து வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த சந்தோஷமான வாழ்க்கை, அந்த ஹாப்பி லைஃப் அண்ட் ஹெல்தி லைஃப் இருக்கு இல்லையா, ஸோ இதோடைய சீக்ரெட் ரிவீல் பண்ணுறது தான் இந்த இகிகாய் அப்படின்ற ஒரு புக்கு. ஸோ ரீசெண்டாக நான் அந்த புக் ரீட் பண்ணேன். ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் நேம் எஸ்பெஷலி. ஸோ நான் என்னுடைய வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னுடைய இகிகாய், மை இகிகாய் என்ன அப்படின்னா மேக்கிங் மை செல்ஃப் பிஸி இன் சம்திங் ஆர் அதர் அப்படின்றதான். நீங்கள் உங்களுடைய இகிகாய் என்ன, உங்களுடைய வாழ்க்கைக்கான ரகசியம், உங்களுடைய வாழ்க்கைக்கான சந்தோஷமை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வாட் இஸ் யுவர் இகிகாய் அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நியூ சேனலில் உங்களுக்கு எந்த மாதிரியான எபிசோட்ஸ் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் காமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். இதில் கொடுத்த இதே சப்போர்ட்டை நீங்கள் இந்த நியூ சேனலுக்கும் கொடுப்பீங்க அப்படின்ற அபாரமான நம்பிக்கை உங்கள் மேலே இருக்குது. And thank you, my dear family. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.